டைப் 2 டயபெட்டிஸ். டயபெட்டிஸில் 95% இந்த கேட்டகரி தான். இது மெயினாக பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டயபெட்டிஸ், மெடிக்கல் டேர்மில் நான் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். யூஸ்வலாக இந்த டைப் 2 டயபெட்டிஸ் 40 வயசுக்கு மேலே தான் வரும். ஆனால் சமீபத்திய ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா 20 வயசுக்கு மேலேயே இப்போலாம் நிறைய பேர் டைப் 2 டயபெட்டிஸாக மாறிடுறாங்க அப்படின்னு. இந்த டைப் 2 டயபெட்டிஸில் 80% ஆஃப் த பீப்புள் நல்ல குண்டாக தான் இருப்பாங்க. ஒருத்தருக்கு தொப்பை இருக்குது அப்படின்னாலே அவர் ஸ்லோவாக டைப் 2 டயபெட்டிஸாவோ அல்லது டைப் 1 டயபெட்டிஸாவோ மாறிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். என்ன காரணம்னா அவருடைய பேங்க்ரியாஸில் இருக்கிற பீட்டா செல்ஸோட ஒரு பகுதி ஏதாவது அஃபெக்ட் ஆகிட்டு மீதி வேலை செய்யலாம், இல்லைனா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அவருக்கு அதிகமாக இருக்கலாம். டைப் 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்மளுடைய ஜீன் டிஎன்ஏ கோளாறு, தேவையான அளவு இன்சுலின் சுரக்காதது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், உடம்புல சர்க்கரை குறையும் போது லிவர் தேவைக்கும் அதிகமாக சர்க்கரையை உற்பத்தி செய்கிறது, கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகளுக்கு ஏற்படுற டயபெட்டிஸை கவனிக்காமல் இருக்கிறது, மன அழுத்தம், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், பெண்களுக்கு ஏற்படுற பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம், இது அத்தனையும் தாண்டி உடல் பருமன், இவ்வளவு காரணங்கள் இருக்கு. நம்ம டயபெட்டிஸை கண்டுபிடிச்ச உடனே சரியான முறையான சிகிச்சை எடுத்தோம்னா நம்ம பேங்க்ரியாஸில் உள்ள பீட்டா செல்லை காப்பாற்ற முடியும், இல்லைனா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு உடல் உழைப்பு இல்லாமை, உடல் பருமன், இன்டர்னல் இன்ஃப்ளமேஷன், உடல் பருமனால் ஏற்படுற ட்ரைக்ளிசரைட் கொழுப்பு அதிகமாகிறது, இதெல்லாம் முக்கிய காரணம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இன்சுலினோட தேவை அதிகமாகிறது. அதனால என்ன ஆகுதுன்னா பீட்டா செல் இன்சுலினை அதிகமாக சுரந்துக்கிட்டே இருக்கு. இது மறைமுகமாக இன்சுலின் ரிசப்டார் வேலையையும் பாதிக்குது. இந்த மாதிரி ரத்தத்தில் இருக்கிற அதிக இன்சுலின் அதிகமான கொழுப்பை சேர்த்து வைக்குது. அதிகமான ட்ரைக்ளிசரைடான கொழுப்பு உள்காயத்தையும் அதிகப்படுத்துது. இது ஒரு சர்க்குலர் எஃபெக்ட் மாதிரி சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் அதிகமான விவரங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.